Hello friends, welcome to Nasekitchen. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு சூப்பரான நல்லா சாஃப்டான வட்டலப்பம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது முட்டை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி. அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. வாங்க இந்த ரெசிபி இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு நான் ஒரு 5 முட்டை கிட்ட எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுனாலும் நீங்கள் எடுத்து அது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ நான் 5 முட்டை சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு 2 பிஞ்ச் அளவு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நான் ஒரு ஹேண்ட் பிளெண்டர் வச்சு நான் நல்லா அடித்து எடுத்துக்க போகிறேன். நல்லா நுர பொங்க நல்லா அடிச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட விஸ்க் இருந்தாலும் இல்லை எலக்ட்ரிக் பீட்ரு கூட வச்சு நல்லா க்ரீமியாக நல்லா நுர பொங்க அடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி. இப்போ இதில் ஒரு 1/4 கப் போல் நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம இப்போ இந்த சுகர் கரையிறது வரைக்கும் நம்ம நல்லா அடித்து எடுத்துக்கலாம். சுகர் நல்லா மெல்ட் ஆகி வரணுங்க. அப்போ தான் நம்மளோட வட்டலப்பம் நல்லா சாஃப்டாக நல்லா ஸ்மூத்தாக நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், நல்லா சுகர் கரையிற வரைக்கும் நம்ம அடித்தாச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 கப் போல் பசும்பால் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கோகோனட் மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் கூட சேர்த்து நீங்கள் செய்யலாம். அது இன்னும் சுவை நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ பாலையும் சேர்த்து நம்ம நல்லா ஒரு அளவு கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் பால்லாம் சேர்த்து நான் நல்லா கலந்து எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின முந்திரி நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். இதில் முட்டை வாடை வேணான்னு சொன்னால் நம்ம ஒரு ஸ்பூன் போல் வெண்ணிலா எசன்ஸ் கூட சேர்த்து செய்யலாம். ஆனால் நம்ம முட்டை வட்டலப்பம் ரெசிபிக்கு அந்த மாதிரி சேர்க்கக்கூடாது. கேக்குக்கு தான் நம்ம சேர்க்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக நெய் தடவி பாத்திரம் எடுத்துகிட்டு இப்போ அதுலேயும் நம்ம முந்திரி பருப்பு நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதை அந்த பேட்டரை அப்படியே எடுத்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். அதை நல்லா உள்ளே கலந்துட்டு இப்போ ரெண்டு தடவை கீழே டேப் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வட்டலப்பம் அவிச்சு தான் எடுக்கணும். அதுக்காக நான் குக்கரில் ஒரு கால்வாசி போல் தண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட அவிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு கடாயில் கூட தண்ணி வச்சு கூட அது ஸ்டாண்டு வச்சு அது மேலே கூட அந்த பாத்திரத்தை தூக்கி வைக்கலாம். நான் இன்றைக்கி குக்கரில் தான் செஞ்சு காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி பாத்திரத்தை வச்சுட்டு உள்ளே வேர்வை தண்ணி சிந்தாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இல்லைன்னா நம்மளோட வட்டலப்பம் தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும், வேர்வை தண்ணி உள்ளே போச்சுன்னா. அதனால் இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடிட்டு இப்போ அது உள்ளே நம்ம அந்த ரப்பர் மாதிரி இருக்கும் இல்லைங்களா குக்கரில், அது நம்ம போடக்கூடாது. வெறுமனே தான் நம்ம மூடியை மூடி போட்டு மூடணும். இப்போ மேலே அது போடுற விசில் மட்டும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இதை ஒரு 20லேருந்து ஒரு 25 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. எனக்கு அந்த டைம் தான் கரெக்டான டைமாக இருந்துச்சு. 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். இப்போ ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ வாங்க நம்ம குக்கரை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வேர்வை தண்ணிலாம் எதுவுமே சிந்தாது இருக்குது பாருங்கள், மூடி போட்டு மூடினதுனால. இப்போ இந்த மூடியை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளோட வட்டலப்பம் ரொம்பவே சூப்பராக மேலே இந்த முந்திரி பருப்பு எல்லாம் அழகாக வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி டூத்பிக் உள்ளே வச்சு பார்த்திங்கன்னா எதுவுமே ஒட்டாமல் வரணும். பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீனாக வந்திருக்குன்னு. இப்போ இந்த சூடு ஆறுனதுக்கப்புறம் இதை அப்படியே நம்ம வெளியே எடுத்து வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஆறிடுச்சு. இப்போ இதை அப்படியே நம்ம ஒரு பிளேட்டுக்கு கவுத்திக்கலாம். சூப்பராக டீமோல்ட் ஆகி வந்துடுங்க. அந்த அளவுக்கு ஒரு சாஃப்டாக நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும். ஏன்னா நம்ம அடியில் நெய் அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் சூப்பராக டீமோல்ட் ஆகி வந்துடும். பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளோட வட்டலப்பம் ரொம்பவே சூப்பராக ரெடியாகி வந்திருக்குன்னு. பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லைங்க. அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக நல்லா சாஃப்டாக இருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் அழகுக்காக நடுவில் ஒரு செரி பழம் வச்சுருக்கேன். பார்க்கவே ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. இப்போ இதை கட் பண்ணுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு கத்தி நல்லா சாஃப்டாக அப்படி ஸ்மூத்தாக இறங்குதுன்னு. பாருங்கள்
இதே மாதிரி இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி ஆளுக்கு ஒரு பீஸ் சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த ரெசிபி இதோட முடிஞ்சிச்சு. இதே மாதிரி நான் உங்களை அடுத்தடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியோடு நான் பார்க்குறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. இதை விட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியோடு நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.